ஏசு ஒரு கிராமத்துக்கு போறாரு. அங்க 10 குஷ்டரோகிகள் ஏசுவை பார்த்து, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஏசு அவங்கள பார்த்து, நீங்க போய் உங்களை ஆசாரிகள்கிட்ட போய் காமிங்க அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு ஆசாரிகள் கிட்ட காமிக்க சொல்றாரு அப்படின்னா, குஷ்டரோகம் தீட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு சரியாயிடுச்சு சரியாகல அப்படிங்கறத அந்த ஆசாரிகள் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஊருக்குள்ள சேர்ப்பாங்க. அதுக்குதான் ஏசப்பா சொல்லியிருப்பாரு, நீங்க போய் உங்களை ஆசாரிகிட்ட போய் காமிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவங்க போற வழியிலேயே அவங்க சொஸ்தம் ஆயிடுவாங்க. 10 பேருக்குமே சுகம் கிடைச்சிரும். ஆனா 10 பேர்ல 9 பேரு சுகம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க வேலையை பார்க்க போயிருவாங்க. ஆனா ஒருவன் மாத்திரம் திரும்ப வந்து ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லிட்டு அவரை மகிமைப்படுத்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வந்த ஒருவன் யார் தெரியுமா? அந்நியன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது ஆண்டவரை முழுமையா அறியாதவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய கரங்கள்ல நன்மை பெற்ற நாம அந்த 9 பேர் போல இருக்கிறோமா, அல்லது இந்த ஒருவனை போல நம்ம இருக்கிறோமா? நிறைய நன்மைகளை பெற்றிருக்கோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்றாமா. கொலைசீர் 3:15 சொல்லப்பட்டிருக்கு, நன்றி அறிதல் உள்ளவர்களா இருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. நமக்கு செஞ்ச நன்மைகளை எப்பவும் மறக்காம ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கணும். ஆமேன். காட் பிளஸ் யூ.